குலதெய்வ கோயில் கட்டணும். யாருக்கு? எங்கள் குலதெய்வ கோயில். என்ன சாமி? செக்கடி கருப்பு. கண்ணை மூடு பார்ப்போம். இடம் பார்த்துட்டியா நீ? முதல்ல எத்தனை சென்ட் போட்டிருக்க? கோயில் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 46. இடது பக்கம் சரியில்லையே. 46 3 அடி. சாமிக்கு இடதுபுறத்தில் 3 அடி உங்களுக்கு சொந்தமா? இருக்கு. சொந்தம் இருக்குன்னு நீங்கள் சொல்லுதீங்க. பத்திரத்தில் இடம் இருக்குது, ஆனால் இடைஞ்சல் இருக்க இடத்துல இடைஞ்சல் இருக்குன்னு சொல்லுதா சாமி? கோயிலுக்கு வடக்கு. அதுதான். அது என்ன அப்படி? அது 7 தலைமுறையாக இருக்குது. அதை நீ காண்டம்மா கால் வந்துட்டு வா. இந்த ஆடி அமாவாசையில் வேரூன்றி அந்த கோயிலை வளப்படுத்தி தாரேன். எனமெச்ச அந்த கோயில் கும்பாபிஷேகமும் வாழ்த்துக்களும் நடக்கும். நான் கொடுக்குற விபூதி அங்கு பலனுடையதாக இருக்கும். வெற்றி அடைந்து வருவான். சந்தோஷமா பாப்பா. பத்திரம் கால் வந்துட்டு வரலாம். நான் என்னம்மா செதறி கிடக்கு, என்ன விஷயம்? நீயோ நானோ யார் நிலவே. உன் குடும்பமெல்லாம் ஒற்றுமை இல்லாமல் செதறி கிடக்கடா தம்பி. மன வருத்தங்களான நிலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. 1.5 வருத்தமாக உன்னுடைய வாழ்க்கையில் தொழிலில் நஷ்டம், மன வருத்தங்கள், கடன்களால் துன்பங்கள், இடம்பெறலாமாங்கிற சிந்தனை எண்ணங்கள். கால் வந்துட்டு வா. மாற்றி விட்டுலாமா கருப்பசாமி? வந்துருப்போம். அப்படியா கேட்போம். புதுமையாக ஒரு தொழில் ஆரம்பித்தானடா. உடல்நிலையை நான் சொல்லிட்டேன், நல்லா ஆக்கிடுவோம். புதிய தொழிலும் ஆரம்பிப்பு, அதுக்கு பணமும் கிடைக்கும். உன் டாக்குமெண்ட் மீளப்படுகிறது. போய்ட்டு வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என் அருகே வந்தாள். எனக்கு ஒரு 1/2 கிளாஸ் டீ தாங்க. சுற்றிருக்காங்க. ஜூஸ் இருக்குங்க. கால் வந்துட்டு வரலாம். மேட்டுப்பாளையம் இந்தா நல்லா இருமா. போயிட்டா. மேட்டுப்பாளையம்மா 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 கால் வந்துட்டு வரலாம். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை தெளிவு பண்ணி ஊர்மைக்கு அந்த திருமணத்தை நடத்தி தந்தா போதுமில்ல. கால் வந்துட்டு வா. அப்படியா? விட்டமாளா? உன் வீட்டு மனைவி எங்கப்பா? உன் துணைவியார் எங்க? அவளுடைய ஆரோக்கியமும் சரியில்லை. வா. மனநிலைகள் பாதிக்கப்பட்டு படுத்தா எந்திக்க கூட மனசில்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கான். அவளை சுறுசுறுப்பு ஆக்குதேன். உன் பிள்ளையும் நல்லாக்கி தரேன், உன்னையும் புகழாக்க. இந்தா வெற்றி உண்டு மகனே. சந்தோஷம். அதே மேட்டுப்பாளையம் பகுதி பிள்ளையின் வாழ்வை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? வாடா தம்பி வா. என்னப்பா பிள்ளை? கால் வந்துட்டு வா. தொழிலை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? நெல்லுக்கா. இன்னும் ஒரு தடவை காலோடு சாமிகிட்ட மனசு போகலை. பொண்ணுடைய மனத்தில் எனக்கு கொஞ்சம் திருப்தி குறைவு இருக்குது. வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? இந்தா கடனை தீர்த்து தரேன். சரியாக 9 மாத கால அவகாசம் இருக்குது. தொழில் சரிவிலிருந்து உன்னை விடுதலையாக்கி வெற்றியாக்கி தரேன். நல்லா இருப்பா. கருப்பசாமிக்கு வாப்பா. தொழில் சொந்தமாக கேட்டு வந்த மகனே வா. கால் வந்துட்டு வா. யாரு? வாடா செல்ல பேர. கால் வந்துட்டு வர. கழித்த 3 ஆண்டு காலங்களாக உங்கள் தொழில் சரிவு, மன வருத்தங்கள், உங்களுடைய பணங்கள் வெளியில் இடத்துல கிடக்கும். நீங்களும் அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும். நடக்கா? உறவினர்கள் ஒருவருக்கும் நமக்கும் மனத்தகராறு, இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருந்து தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு.
இதுக்கு செய்வன வைவன காரணமே இல்லை, கிரகங்கள் தான் காரணம். புரியுதா? வேறு என்ன வேணும் உங்களுக்கு? படிப்பு. கால் வந்துட்டு வரலாம். என்னடா படிக்க தம்பி? இப்போ தேர்ட் இயர் முடிச்சிருக்கீங்க சார், 3வது வருஷம். என்ன சப்ஜெக்ட்? பிகாம் 3 கண்ணமுடு அவங்க இன்னொரு நாள் கால் வந்துட்டு வா. படிக்கலாம். உனக்கு சப்ஜெக்டா கேட்டப்பா. உன் பையனை ஐஏஎஸ் படிக்க வைக்கிறியா நீ? படித்தானே சாமி தான் பண்ணுவேன். அந்த கேரக்டர் இருக்க அவனுக்கு முடியுமா? படிக்கலாம் சாமி, நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைங்க. பக்கத்தில் வா. அந்த சப்ஜெக்டை கண்டாலே அவனுக்கு மனத்துக்குள்ள ஒரு பயம் இருக்குது. உண்மை இல்லையாடா? இவன் பிஸ்னஸ் லைனில் போவான், ஃபாரினில் போய் கோடிக்கணக்கான சம்பளத்தை பெறுவான். தங்கம் சம்பந்தமான பிஸ்னஸை சட்டப்படியான பிஸ்னஸில் பார்ப்பான், வெற்றி உண்டு. இந்த நல்லா தரேன், மனப்பூர்வமாக உங்களை வாழ வச்சுட்டான். நல்லா இருங்கப்பா. கருப்பதா மேட்டுப்பாளையம்மா பொய் புழுது மாதிரி இருக்குது, அங்கே போய் இருங்க. கோயம்புத்தூரா? உடல்நிலை பாதிக்கப்பட்டது யார்? பா பா பா, இது அங்கே வைங்க. உமக்கு இல்லை. யாரு? உன் பேர் என்ன? கௌதம். என்ன வேலை பார்க்க? படித்து முடிச்சிருக்கேன். என்ன படிச்சிருக்க? பிகாம் பக்கத்தில் வா. சிஏ படிக்கக்கூடிய அறிவு இருக்கா உனக்கு? படிச்சிருக்கேன். எத்தனை சப்ஜெக்ட் போட்டிருக்க? முடிய போகுது, 7 வருஷம். சரியா? கண்ண மூடு பார்ப்போம். நல்ல பேதான், அறிவுள்ள பேதான். கால் வந்துட்டு வா. நீர் மயக்கம் எனது தாயகம். சென்னைக்கு போனோம்னே, என்னைக்கு போகிற? என்னடா? சாணத்துறவுக்கு போயிருக்கேன். இந்தா, சென்னையில் உனக்கு பணிகள் தயாராக இருக்கிறது, வெற்றியுடன் வரலாம். நீ பக்கத்தில் வா. இப்போ தடியிரு, கண்ணை மூடு பார்ப்போம். கருப்பசாமி, என் உடம்பு கிடுகிடு கிடுகிடு கிடுகிடுன்னு நடுங்குது, முதுகெலும்புலேருந்து புஜங்கள்லாம் வலி எடுக்கு, கையெல்லாம் அப்படி ஏதோ அரிக்கி, இதான உன் நோய்? இந்த பிரச்சனைக்கு செய்வன காரணம் இல்லை தாய். வீணாக யாரையும் நொந்துக்கிடாத. உன் உடம்புல ரத்த ஓட்டம் சரியில்லை, காலில் வந்துட்டு வா. அடுத்தவங்களோட காரணம் இல்லாமல் யாரையும் நோகக்கூடாது, மகா பாவம் அது. உண்மையா இல்லையா? மகா வரலாம். இந்தா மகளே, இந்த நோய் இனிமேல் வளராது, உன்னை காப்பாற்றி தந்தேன், நல்லா இருக்கலாம். போய்ட்டான். அவனுக்கு கூட்டு வா, நிறுத்திடுவோம். இந்த பணம் கிடச்சாச்சு, போ சாப்பிட்டு போங்க. என் பிள்ளைய மனம் திருத்தித்தான்னு கேட்டு வந்தது. வாமா, கால் வந்துட்டு வா. ஊரு விட்டு ஊரு வந்து பக்கத்தில் வா. எட்டி இருந்தானா விபூதி எப்படி கொடுக்க முடியும்? உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தம்மா, உள்ள நான் கருப்பசாமியும் என் தங்கை வீரகாளியும் அந்த இடத்துல குடியிருக்குமே. அதே மாதிரி 3 ஆண்டு காலமாக உன் பிள்ளையுடைய மனத்தை அலப்பாஞ்சி உங்களுக்கு தெரியாமலே ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி குழப்பத்தை உருவாக்கி வச்சுருக்கா. இப்போ உங்கள் கண்ணில் மண்ணை வாரி தூத்திட்டு வீட்டை விட்டு வெளியேறலாம்ங்கிற பிளான் மண்டையில் இருக்குது. அதை நிறுத்தி தடுத்து உன் பிள்ளைய உங்கள்கிட்ட ஒப்படைச்சா போதும்ல. கால் வந்துட்டு வா. இந்தாப்பா, திருத்தி தாரேன், உனக்கு துன்பம் இல்லாமல் காப்பாற்றித்தாரேன், மன நிறைவாக இருக்கும். பாப்பா, கால் வந்துட்டு வரலாம். சங்கீதம் பாட என்ன வேணும்? செல்லை ஆன் பண்ணக்கூடாது, ஆஃப் பண்ணுவீங்க. என்ன வேணும்? கண்ணை முடுங்க, கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க பார்ப்போம்.
கால் ஒன்று வரலாம். சிவலிங்கம் சாட்சி சொன்ன முறையும் பொய்யோ. உன்னுடைய கட்டுமனைக்குள்ளே போய் பார்த்தேன். அந்த பிள்ளையுடைய ஜீனில் அந்த காலத்தில் மனநிலைகள் மரபணுக்கள் பாதிக்கப்பட்டவங்க யாரும் உண்டுமான்னு பார்த்தேன். 3 தலைமுறைகளுக்கு முன்னால் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு வந்து கொஞ்சம் மனநிலைகள் சரியில்லாமல் இருந்தவங்க இருக்காங்க. புரியுதா? அந்த அம்சத்தின்படி இந்த பிள்ளைக்கு ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பார்த்தேன். 25 பாயிண்ட் அந்த பிள்ளையினுடைய மனசிதைவுகள் ஏற்பட்டு ஒரு நிலை ஒன் சைட் ஆஃப் மைண்ட், அதாவது ஹோமோ ஸ்டேஜில் உட்கார்ந்துருக்கு. இதை குணமாக்கி எழுப்பி தந்தா போதுமா? மூளைச்சாவு நோய். கால் ஒன்று. இன்னும் 2 தடவை விடணும் காலில். என்னன்னு கேட்கலாம். வர்றான். ஒன்று 2 3. இந்த கனியை சாரை குடிக்க சொல்லணும். மேலெல்லாம் தேய்ச்சி குளிக்க வைக்கணும். எழுச்சியாகி புரட்சியாகி எழுவாள். புதிய புத்துணர்வான சிந்தனைகள் தோன்றும். கர்பதாமிக்கு அறந்தாங்கி எல்லை. அறந்தாங்கி யார்ப்பா? பூமான குண்டவங்களை நிப்பாட்டியாங்க. அறந்தாங்கியாப்பா? பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு? வா, கால் வந்துட்டு வாப்பா. ஆட்டுக்குட்டி முட்டை போட்டு கோழி குஞ்சு யாருக்கா? வா, சொந்தமா? ஆ, ஒரு நீங்கள் இது யாரு? இது யாரு? அண்ணன் முன்னாடி. அண்ணன் முன்னாடி அடுத்து கூப்பிடுவேன் இருங்க. உங்களுக்கு அறந்தாங்கியா? அறந்தாங்கியில் இருந்த 1 கருப்பசாமி அந்த இடத்த காட்டு. ஆயுர்வேதிக் ஆஸ்பத்திரி எங்கிட்ட இருக்கு? அறந்தாங்கில. அப்போ நீ அறந்தாங்கி இல்லை. விஷயம் அதுதான். கால் வந்துட்டாங்க. நில்லங்க. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் சிலை அருகில் ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல். அதிலிருந்து அப்படி ரைட்டில் போயிட்டா பஸ் ஸ்டாண்டு. அதுதான் அறந்தாங்கி. சரிண்ணா? இன்னொரு தரம் கால் வந்துட்டாங்க. அழைப்போம், அருகில் இருப்போம். நீங்கள் இறந்தாங்கியா? கூப்பிடல, பிறகு கூப்பிட்றேன். உட்காருங்க தம்பி. 2-3 வயக்காட்டை தாண்டி போகணும். அதானே உங்கள் ஊர்? இன்னொரு தடவை கால் விட்டுடலாம். காக்கையில் சீமையில் காட்டெருமை மேய்க்கையில் என்னென்ன வேணும் பிள்ளைக்குப்போ? யாருக்கு? பெரியவன் ரொம்ப பெரியவனாலாம் இருக்கான். பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வாங்க. ஆஹா, சிவபெருமானே, நீங்கள் வர்றதுக்கு காரணம் அப்படியா? காலத்துக்கு எதுக்க போனாலும் சூலத்துக்கு எதுக்க போகாதுன்னு சொன்ன மாதிரி உன் பையன் கழுத்துலையும் காலையும் திருநாகம் சுற்றி இருக்குப்பா. அந்த நாகம் சுற்றி இருந்த காரணத்தால் 1.25 ஆண்டுகள் எடுத்த முயற்சியெல்லாம் கல்யாண சொந்தமாக வெற்றி அடையாது. வேதனைக்குரியதாக இருக்கும். சொந்தத்தில் உள்பகை இருக்கும், விரிவாக்கம் இருக்காது. அதனால் இந்த திருமணத்தில் பிழிவு ஏற்படும். புரியுதா? கால் வந்துட்டு வாங்க. இப்போ என்ன செஞ்சு தரணும்? பக்கத்தில் வாங்க. பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பார்க்க வேண்டும். மணக்கோலத்தை உருவாக்கி வெற்றிகரமாக ஆகித்தாரேன். ஆனால் அதுக்கு இடையில் உனக்கு கைகால் நரம்பு சம்பந்தமான வலி வேதனை இருக்கும். அதையும் சரியாக்கணும். ஏன் இதை சொல்கிறேன்? ஒரு தாலி ஏறினால் இன்னொரு தாலிக்கு ஆபத்து வரும் என்ற விதி அம்சத்தில் உள்ளதுதான் அந்த வாழ்க்கை.
அதனால் பெரியவங்களையும் சரி பண்ணணும், அவனையும் சரி பண்ணி தரேன். அமைப்போம். நல்லா இருக்கிற இடத்துல பையனுக்கு கொஞ்சம் யாருக்கு பிரச்சனை. ஊர்ல இருக்கிற மாற்றி தரேன். தைரியமாக இருக்கு. கரெக்ட். வாங்கப்பா, கால் வந்துட்டு வாங்க. தாயின் யாரெல்லாம் தாயும் வேணுமா? ரே தம்பி, நல்லா இருக்கேடா? பேர் போடுறது என்ன விஷயம்? வயசு எத்தனை? 36. போலீஸ் எத்தனைக்கு எதுக்கும் போனியா இடைப்பட்ட காலத்தில்? இன்னொருத்தனுக்காக போனியா? போகலையா? வண்டி வாங்கினதுக்காக போனியா? கரெக்டாக சொல்லு பாப்போம். பொண்டாட்டி தான் கொடுத்துருக்குறேன். என்னது ஆனால் சொல்லு. பொண்டாட்டி பொண்டாட்டி கேஸ் கொடுத்துருக்கா. எங்கே கொடுத்துருக்கா? சென்னையில் எந்த போலீஸ் ஸ்டேஷன்லையா ரோட்டில் கொடுத்துருக்காளா? போலீஸ் ஸ்டேஷனில். பின்ன நான் கேட்டது இப்போ என்னத்தில் கேட்டேன்? நாங்கள் என்ன போகலை. ஆனால் நீ போக வேண்டிய நிலைமை இருக்குது, நீ போகலை. எஃப்ஐஆர் போட்டு வச்சுருக்காங்க. ஆமாம். ராசாவை கூப்பிடுறதுக்கு ரெடியாக வராங்க. காலில் வந்துட்டு வாங்க. அதான் எடுத்த உடனே சொல்லியிருக்கேன், எஃப்ஐஆர் போட்டிருக்குன்னு சொல்லியாச்சு. என்ன ஒன்று சொல்ல மாட்டேங்க? அக்கா, எல்லாரும் அவரொரு பிள்ளைகள் வாழணும்னு தானப்பா நினைப்பாங்க. பொட்டச்சியை பெற்றவா பொம்பளை பிள்ளை வாழணும்னு நினைப்பான், ஆம்பளை பிள்ளையை பெற்றவன் என் மகன் வாழணும்னு நினைப்பான். உலக இயற்கை. ரெண்டு பேர்கிட்ட இருக்கக்கூடிய குற்றத்தை தீர்த்தா தானே வாழ்வாங்க. இப்போ அவள் வேணுமாடா அவனுக்கு? நீ சும்மாரு. உங்ககிட்ட கேட்டனா எந்த மாமியா மருமகளை வேண்டாம் வேணும்னு சொன்னானா இல்லை? நம்ம பிள்ளையை கட்டி கொடுத்த இடத்துல நல்லா இருக்குன்னு நினைப்பா. அவன் மகனுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்துருப்பான், அவளை போட்டியாக நினைப்பா. இதெல்லாம் இந்த பொம்பளைகளுடைய பின்புத்தி. எண்ணரை குத்தி எழுத்தரை கற்றாலும் பெண் புத்தி பின்புத்திங்கிறது இன்னும் யாரும் உள்ளத்தை விட்டும் போகலை. திருந்தணும் எல்லாருமே. பெரியவங்க தான் முதல்ல திருந்தணும். சின்ன பிள்ளைகளை பேசவே கூடாது. பெரியவங்க தான் திருந்தணும்யா. நம்ம பிள்ளைய மாதிரி ஏற்றுக்கிடணும். இப்போ வேணுமா வேண்டாமா உனக்கு? உன் பிள்ளைய பார்க்கணும். அவள் வேண்டாப்போ சாமாங்க தட்டு முட்டெல்லாம் அழுதுக்கு ரெடி ஆகிட்டா. என்ன செய்ய பிறப்போம்? அவளை உங்கள்கிட்ட சேர்த்து வைக்கணும்னு சாமிட்டு இருந்து உத்தரவாயாச்சு. காலில் விட்டாடா. நீ அவளை விட்டு வெளியே போக முடியாது. 6 மாதம் உள்ளே கிடப்ப. என்ன வேணும்னு கேளு. என்ன ஒன்று சொல்ல மாட்டேங்க? உள்ளே இருக்க போறியா, அவளை கூட்டி வீட்டுக்குள்ளே வைக்க போறியா? ஒரே வார்த்தை சொல்லடா. வாய் திறந்து சொல்லு. உன் கோபத்தாலும் குணத்தாலும் தான் உன் வாழ்க்கையே இப்படி போச்சு. தெரிஞ்சுக்கா நீ முதல்ல. அவன் மனதை பக்குவப்படுத்தி தரேன், வாழ்க்கையை அமைச்சு தரேன். 3 மாத கால அவகாசம். பொறுமையாக இருந்து ஏற்றுக்கா. ஓடு. இந்தா நல்லா அக்கா கொஞ்சம் வாயை அடைக்கிட்டோன்னா பிள்ளை ஆனந்தமாக வாழுவான். நல்லா இருக்கு. புண்ணியமாக இருக்கா. போக்கா. கால் வந்துட்டோடா செல்லம். சாப்பிட்டு போகணும். கோபத்தில் முனைச்சிக்கிட்டு போயிடாத. டேய் சுகட்டி. கமலா ஹாஸ்டல் அங்கே இருங்க. அவனுக்கு புத்தி இருக்கான். என்கிட்ட கேட்பான் எல்லாமே. கால் வந்துட்டு வாப்பா. மங்கையரல்லாது என்ன படிக்கிறீங்க? என்ன படிச்சீங்க? என்ன தொழில் பார்க்குறீங்க? விவசாயம் சொந்தமான விஷயங்கள் வேலைகளை பார்க்குறீங்க. 10 ஆடு மாடுகளை பிடிச்சி விட வேண்டியதானே? மிஷினரிஸ். உங்களுக்கு பால் சம்மந்தமான தொழில் உலகத்தில் உயர்வை கொடுக்கும். புரியுதா? கொஞ்ச நேரம் கண்ணை முடுங்க பார்ப்போம். $54 வயதுக்கு மேல் தெய்வ ஞானத்தை பெற்று வாழ்வாய். ஆனால் அது உன்னுடைய ஆன்மாவில் பிளானிங்கே கிடையாது. உன் உள்ளத்தில் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு எண்ணங்களே கிடையாது. ஆனால் 54 வயதுக்கு மேலே அந்த ஆன்மீக வாழ்வு உனக்கு தொடங்கும். அதனுடைய அடையாளம்தான் அந்த சிவனுடைய முத்திரை. அதற்கிடையில் உன்னுடைய குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய அனைத்து கடன்களையும் அனைத்து கடமைகளையும் நடத்தி புனிதமான வெற்றியாக்கி தருவேன். இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் 3 மாத காலம் உன் மனத்தில் ஒரு மனவேதனையும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. எடுத்துட்டோமே இந்த தொழிலை சீர்திருத்தி முடிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற குளறுபடி உன் உள்ளத்தில் இருக்குது. இருக்கா இல்லையா? உன்னுடைய வீட்டில் உன் மனைவி பேர் என்ன பேருடா தம்பி? விஸ்வதாரணி. விஸ்வதாரணி என்பவள் நல்லவள் தான்.
ஆனால் அடிக்கடி வாக்குவாதம் பண்ணுறது மட்டும்தான் தப்பு. கால் வந்துட்டுவான். கட்டப்போறானா கட்டப்போகிறேன். இன்னொரு பில்டிங் ஒர்க் ஒன்று நடக்க போகுது. அது நடந்தாச்சுன்னா உன்னுடைய தொழிலும் ஓங்கும், முன்னேற்றமும் கிடைக்கும். எப்போ ஆரம்பிக்கலாம்? பக்கத்தில் வா. இதை தொழில் பட்டறையில் கொண்டு வை. இந்த கனியை உன்னுடைய வீட்டில் வை. கடன்களை தீர்த்து தாரேன், தொழிலை ஓங்காரமாக ஆக்கி தாரேன். கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு. அப்படியா? சேலம் ஆத்தூர் ஊரில் கால் வந்துட்டு வா. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. நினைத்து வந்த ஒரு தொழில் ஒரு காலத்தில் ஒன்று, இப்போ நடந்துக்கிட்டு இருக்க தொழில் வேறு. ஆனாலும் இதில் ஒரு 60% தான் உனக்கு பலன் இருக்குது, முழு பலன் கிடைக்கல. உண்மையா இல்லையா? அதனால் வேறு தொழில் ஆரம்பிக்கலாமாங்கிற ஒரு எண்ணமும் பிளானும் இருக்குது. அதுக்கு தகுந்தாற் போல் பொருளாதார உதவிகள் உன் பக்கத்தில் இல்லை. அதுக்காக ஒரு இடம், டாக்குமெண்ட் சம்மந்தமான உதவி கிடைச்சா நல்லாயிருக்கும். அதுக்கு முயற்சிகள் பல பண்ணுறேன், ஆனால் செட் ஆக மாட்டேங்குது. கால் வந்துட்டு வா. வேறு என்னப்பா வேணும்? இந்த தொழிலை நல்லாக்கி ஓங்காரமாக்கி தரேன். பல லட்சம் சம்பாத்தியம் வரும். சந்தோஷமா இருடா, வெற்றி அடைவா. போ, சாப்பிட்டு போ. சேலம் சேலம் கால் வந்துட்டு வரலாம். சிந்தும் தேந்துளி இதழ்களின் ஓரம் வரலாம், உட்காரலாம். பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? உங்கள் தொழிலை முதல்ல ஓங்காரமாக நல்லா ஓட்டித்தாரேன். அதே மாதிரி உங்கள் பிள்ளைகளால் எந்த ஆவலாதியும் அவப்பேரும் இல்லாமல் ஆக்கி தெளிந்த நல்வாழ்வு அமைச்சு தந்துடுறேன். கால் வந்துட்டு வரலாம். நல்ல சத்தம் கேட்க என்ன ஐயா பாட்டு. இந்தாப்பா, எல்லாம் வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும் மகளே? மனதை பக்குவப்படுத்தி உங்களிடம் ஒப்படைக்கிறேன். செல்வாக்காக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். சாப்பிட்டு போங்க. அதே சேலம் எல்லை வரலாம். மனமா என்ன கருப்பசாமி? அப்படியா? பாட்டமா இல்லை பாட்டமா? இன்னொருத்தர் காலில் வந்துட்டா. தம்பி, சொன்னால் இருக்குது சுவையாக இருக்குது. என்னடா படிக்கிற? 10ஆவது படிக்கிறியா? என்ன பேர்? அர்ஜுனா. என்னப்பா செய்யணும்? நீ அங்கே தள்ளிடு, பக்கத்தில் வாடா. நல்ல காலத்து கண்ணை முடிக்கா, என்னையவே நினச்சிக்கா. கால் வந்துட்டு வரலாம். இந்த பிரிவில் இவனுடைய பேச்சு இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து நீ வருத்தப்படுற. ஆனால் 9 மாதங்களுக்கு பிறகு இவனுக்கு வார்த்தை சரளமாக வரும். தெளிவாக பேசுவான், படித்து உத்தியோகத்துக்கும் போவான். வெற்றி. வேறு என்னப்பா வேணும்? பசங்க பொண்ணு பிள்ளைங்க நல்ல ஐஸ்வர்யமாக இருக்கும், நல்லா ஆக்கி தரேன். வெற்றியா? தாரமங்கலம் வரலாம். யாருப்பா அந்த அம்மா? துணைவி. கால் வந்துட்டு வரலாம்.
தங்கத்தோணியிலே. பிள்ளைகளுங்க ரொம்ப வேதனைப்படுறிய என்ன விஷயம்? கஷ்டமாக இருக்குது, நிம்மதியெல்லாம் மட்டும் தொழில். கால் வந்துட்டு வா, நீ உட்கார். இப்போ வேண்டாமா? சரி. சாதகம் போய் பார்த்தியா? பார்த்துருக்க வேண்டாமா? பக்கத்தில் வா. உன்னுடைய தொழிலை பார்த்தேன்டா. 1.25 ஆண்டுகள் மனச்சலனமும் நிறைய கடனும் மன உபாதையும் தான் இருக்கும். நம்ம இந்த தொழிலை பார்ப்போமா அல்லது கைமாற்றம் செய்கிறது நல்லதா அப்படிங்கிற வேதனையில் முயற்சி பண்ணி ஒவ்வொரு நாளும் மண்டையை உடைக்க, ஆனால் தெளிவு கிடைக்க மாட்டேங்குது, திருப்தி இல்லாமல் இருக்கு. இது நேரமா அல்லது வேறு எதுவும் தப்பு நடந்திருக்குமான்னு நினைக்கிறீங்க. யாரும் மந்திர தந்திரம் பண்ணவே இல்லைப்பா. நீங்கள் வீணாக அந்த சிந்தனைக்கு வர வேண்டாம். ஆனால் கிரகங்கள் சரியில்லாத நிலை இப்பொழுது நடந்திருக்கு. இதிலிருந்து உங்களை வெற்றியாக்கி வாழ வச்சு தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வாங்க. ஆமாம், சங்கத்தமிழ் போர் தனித்தவள் சக்தி. ஓம். இந்த கனியை கொண்டு தொழிற்சாலையில் வை, நிறைய வரவுகள் வரும். இந்த விபூதியை வீட்டில் வை, தீர்க்க தரிசனம் கிடைக்கும். உடலில் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. மனசு தாண்டா, ஒன்றுமே கிடையாது, மாற்றி அது இயற்கை. சாப்பிட்டு போங்க. சரி, கர்ப்பசாமிக்கு யார் வாரீங்களா? இன்னும் ஒரு மலர்ந்து கிடக்கு. எந்த ஊருடா உனக்கு? ஒரு கோயில் கல்லெல்லாம் கீழே விழுந்து கிடக்காது, உங்கள் ஊரில் இருக்கா? ஒரு கல்லெல்லாம் கீழே கிடக்கு, கட்டிடம் அறவரையாக இருக்குது. சரிண்ணா, நீ உனக்கு உத்தரவு இருக்குது, இரு, நீ கால் வந்துட்டு வாப்பா. எத்தனையோ இலையோ. வாப்பா, நீ கேட்குற கேள்விக்கு பதிலை கொடுக்க சொல்லி உத்தரவாயிடுது. என்ன வேணும்ப்பா? விற்று கொடுத்தாச்சுன்னா காலில் விழுந்துக்கா, நல்லா கும்பிட்டுக்கா. நின்றுக்கா. கருப்பசாமியை நல்லா நினச்சிக்கா. உள்ளத்துக்குள்ள 1 2 3 4 5 6 7 8 என்ன முடிச்சாமி நடக்குமா? அந்த இடத்துல முனீஸ்வர சாமி போன்ற தெய்வங்கள்லாம் இருக்குப்பா. அந்த இடத்த நான் விற்று தரேன், நிறைந்த கோடியை பெறுவாய். இந்தா, வேற என்னடா வேணும்? ஒரு நிலத்தை பத்திரத்தை ஒருத்தன் வாங்கிட்டு போயிட்டு அவன் தானாக கொண்டு வந்து தாரான். சந்தோஷமாக இருக்கு, போயிட்டு வா. அட்வான்ஸ் வந்து என்னைய பார்க்கவா? சரி. கால் வந்துட்டு வரலாம். மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய். திருமால் அழகா. என்னப்பா வேணும்? உங்களை தொடலை. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாங்க. நல்லா இருக்கீங்களா? எந்த ஊர் உங்களுக்கு? ஒன்றரை ஆண்டுகளாக உன்னைய சுற்றி ஏதோ ஒரு தீய சக்தி வளையம் போட்டிருக்க மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ளே போனாலும் இறுக்கமாக இருக்குது, வெளியில் போனாலும் கட்டையில் முட்டின மாதிரி இருக்குது. நினச்சது நடக்க மாட்டுக்கு. யார் தாரம்னு சொன்னாலும் சரி அவனை நம்பி போய்ட்டு அவன் தராமல் போயிருக்கான். ஆனாலும் வாங்கி வாங்கி இவ்வளோ காலத்தை ஓட்டியாச்சு, திருப்பி செலுத்த முடியாத வேதனையும் இருக்குது. ஆனாலும் உழைக்கணும், அடுத்து முன்னேறணும்னு சொன்னால் அதுக்கு தடையாக இருக்குது. யாரோ என்னமோ பண்ணியிருக்காங்கங்கிற எண்ணம் உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. கால் வந்துட்டு வாங்க. தாரமங்கலம் சாப்பிட்டு போங்க, அரைவரையாக போயிடாதீங்க. ரெண்டாவது பிள்ளையின் பேர் என்னடா? அந்த பிள்ளையுடைய கிரகங்கள் தான் உங்களை இதுவரை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு.
புரியுதா? சனி பகவானுடைய தோஷமும் மாந்திரிகத்தால் சில பிரயோஜனமற்ற செயலும் உங்களுடைய வாழ்க்கையை தடுமாற்றமாக்கிடுது. அதனால் இந்த நிலைகளிலிருந்து உங்களை மாற்றி வெற்றியாக்கி தரேன். என்னை 3 முறை பார்க்கலாம் மகனே, ஜெயிச்சிருவ நீ.